கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் சுவா மற்றும் வேதமதி சத்தீஸ்கர். பரவ் மற்றும் டாங்கா எந்த மாநிலத்தின் நடனம் ஜார்க்கண்ட். ரிகம்பதா மற்றும் போப்பீர் எந்த மாநிலத்தின் நடனம் அருணாச்சல பிரதேசம். நுப்பா மற்றும் ஜகோய் எந்த மாநிலத்தின் நடனம் மணிப்பூர். எஸ் சுப்புலட்சுமி சிதம்பரம் சுப்பிரமணியம் 1998ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பசவண்ணா வசன சாகித்யம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பசவண்ணாவை பக்தி பந்தாரின்னு சொல்லுவாங்க. டிபிஎஸ்பி முறை குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபா உறுப்பினர்களை நியமனம் செய்தல் அப்படிங்கிற விஷயத்த அயர்லாந்து நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980ல இருந்து 85 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 17 அதிகாரப்பூர்வ மொழிகளை சொல்லியிருக்காங்க. பகாரியா கழகம் 1778ல ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. பஞ்சாப்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை முக்சார் கண்காட்சி. பிரச்சின் காலகேந்திர நிறுத்தியா சங்கீத சம்மேளன். சிடி ரோம உருவாக்கினது ஜேம்ஸ் ரிசல். PM ஜன் விகாஸ் காரியக்கரம் சிறுபான்மை அமைச்சகம் 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018. சௌபாகிய யோஜனா மின்சார அமைச்சகம் 2017. பிரதம மந்திரி மாத்ருத்வ வந்தன யோஜனா மகளிர் அமைச்சகம் 2017. பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா பெட்ரோலிய அமைச்சகம் 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா நிதி மற்றும் சமூக நீதி அமைச்சகம் 2016. 2025 டேவிஸ் கோப்பை பட்டத்தை வென்ற நாடு எது? இத்தாலி. சிவப்பு செல் நோய்க்கான இந்தியாவின் முதல் உள்நாட்டு CRISPR சிகிச்சையின் பெயர் என்ன? பிரிசா 101. ரேவாரியில் திறக்கப்பட்ட பெல்லட் ஆலையின் திறன் என்ன? 240 டன். 2025ஆம் ஆண்டு உலக திறன் ஆசியாவிற்கு இந்தியா எத்தனை போட்டியாளர்களை அனுப்புகிறது? 23. 2025ஆம் ஆண்டு உலக எரிசக்தி தலைவர்கள் உச்சி மாநாட்டை எந்த மாநிலம் நடத்த உள்ளது? ஒடிசா. 2024ஆம் ஆண்டுக்கான நுண்ணுயிர் எதிர்ப்பு ஆராய்ச்சி மற்றும் கண்காணிப்பு வலையமைப்பை அறிக்கையை வெளியிட்டுள்ள அமைப்பு எது? ICMR. 2025ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய ஓபன் சூப்பர் 500 பட்டத்தை வென்றவர் யார்? லக்ஷயா சென். விக்டர் அக்சல்சன் இந்தியா ஓபன் சூப்பர் 750 பேட்மிண்டன் போட்டியில ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. சீனா தென்கொரிய நாட்டை தோக்கடிச்சு 14வது சுதிர்மன் கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய மேம்பாட்டுக்கான மேம்பாட்டு உறுதிப்பாட்டு குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? 36. ஸ்வீடன் நாடு முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. உலகளவிய அமைதி குறியீடுல நம்ம 115வது இடத்தை பிடிச்சிருக்கோம். மொத்தம் 163 நாடுகள் பட்டியல்ல. இது 19வது பதிப்பு. முதலிடத்தை ஐஸ்லாந்து பிடிச்சிருக்கு. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் எரிசக்தி மாற்ற குறியீடுல 71 ஸ்வீடன் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீடுல நம்ம 99வது இடத்தை பிடிச்சிருக்கோம். உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீடுல 38வது இடத்தை பிடிச்சிருக்கோம். CFA உலகளாவிய ஓய்வூதிய குறியீடுல 52. சூரிய ஆற்றல் உற்பத்தியாளர்ல நம்ம 3. காடுநிலை மாற்ற செயல்திறன் குறியீடுல 23. எந்த மாநிலம் முதல் முறையாக சுண்ணாம்புக்கல் உற்பத்தியை நடத்த உள்ளது? ஜம்மு அண்ட் காஷ்மீர். AP பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா சக திட்டத்துல 100% உள்ளடக்கிய வீடுகளை உள்ளடக்கிய இந்தியாவின் முதல் மாவட்டம் சம்பா. முற்றிலும் டிஜிட்டல் முறைக்கு மாறிய முதல் யூனியன் பிரதேசம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் காமதினு நடவடிக்கை இமயமலை உயரமான வளிமண்டல மற்றும் காலநிலை மையத்தையும் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர். பாக்பத் திறன் இந்திய மையம் எத்தனை இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு பயிற்சி அளிக்கும்? கிட்டத்தட்ட 600. தைப்பியில் நடைபெறும் உலக திறன்கள் ஆசிய 2025க்கு இந்தியா 23 போட்டியாளர்களை அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. தேசிய துருவ மற்றும் பெருங்கடல் ஆராய்ச்சி மையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது? மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ், அதாவது புவி அறிவியல் அமைச்சகம். சோ இந்த ஆராய்ச்சி மையம் 1998ஆம் ஆண்டு உருவாச்சு. தொழிலாளர் அமைச்சகம் ஈஸ்வரம் போர்ட்டல ஆகஸ்ட் 26, 2021ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஐநா சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பை 1944 சிகாகோ மாநாடு மூலமா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மெர்காசோர் அமைப்பு தென் அமெரிக்கா 1991ல வின்சன் ஒப்பந்தம் மூலமா உருவாக்கினாங்க. வியட்நாம்ல ஹனோயில நடந்த ஐநா சைபர் குற்ற மாநாட்டுல 72 நாடுகள் கையெழுத்திட்டு இருக்காங்க.